எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இருப்பாங்கல்ல, ஓட்டு எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஒரு சில கேங் வந்து பணம் வாங்கிட்டோம், ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க, நான் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போடுவேன். வா, ஜெயிக்கிற கட்சியா? புரியலையே, என்னங்கடா இது என்ன வேர்ல்டு கப்பா, மேட்சா? ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டா வந்து அப்படியே வந்து கப் எடுத்து குடுக்கற மாதிரியும், தோக்குற கட்சியில ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து சவுக்கடி குடுக்கற மாதிரியும், இது என்ன ஒரு லாஜிக்? நல்லா யோசிச்சு நம்ம நாட்டுக்கு கஷ்டப்பட்டு அவங்கவுங்க நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி நம்ம கையில கொடுத்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அதோட வந்து நம்மள தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நான் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, அது சொல்றதுக்குள்ள வீடியோ போய் பாத்துடுவாங்க. அது வந்து அவங்க கொள்கைகள் அது அவங்க அரிசி இலவசம், காசு 1000 இலவசம், பஸ் இலவசம், 8 மணிக்கு போற காலை உணவு திட்டம், மக்களுக்கு 1000 ரூபாய் படிப்பு குழந்தைங்களுக்கு 5. கவுன்சிலரா இருக்கீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? லட்சுமணன். லட்சுமணன். ஓகே. கேமரா பார்த்து சொல்லுங்க. 75 வருஷம் கட்சிரா, எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து தமிழ்நாட்டுல 2006 எங்களை எழுதிட்டாரு அந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஓகே, நன்றி. எல்லாம் மறக்காம உதயசூரன் ஓட்டு போடுங்க. மறக்காம உதயசூரன் ஓட்டு போடுங்க. பாத்துட்டீங்களா, நம்மள தற்கூறிங்கிறாங்க. கட்சி கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு 5 கொள்கை சொல்லியிருக்காரு. என்ன சொல்றது? அதுவும் கவுன்சிலர் பதவி வேற கொடுத்துருக்காங்க. இந்த லட்சணத்துல வந்து அந்த கவுன்சிலர் அந்த ஏரியாவுல நல்லா பாதுகாத்து சூப்பரா இருக்கும். இந்த நிலைமையிலதான் நம்ம மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு செயல்படுங்க. கடைசி நம்பிக்கை, தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.